அப்போஸ்தலர் 4:10 4வது அதிகாரம். இனி 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். வாசிங்க பார்க்கலாம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இப்போ இன்றைக்கி இந்த 2 வசனத்தை நம்ம தியானிப்போம். ஆனால் 2 வசனத்தை தியானிப்போம். முதல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார். சரி, இதனுடைய விளக்கத்தை முதல்ல சொல்லுகிறேன். நம்ம முதல்ல இந்த வசனத்தை அஸ்திவாரத்துக்காக ஜெபம் பண்ண போகும்போது அதற்காக அந்த அஸ்திவாரம் மூலைக்கல்லை போடுறதான நேரத்தில் போதகர்கள் சொல்லி ஜெபிக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த வசனத்துடைய அர்த்தம் நம்ம அந்த வசனத்தை நான் ஆரம்பித்து விட்றேன். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பார்த்து சொன்னால் போதும், அங்கே பார்க்கண்டேன். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா 118வது சங்கீதத்தில் இருக்கிறது. அங்கேயும் ஒன்று போயிட்டு வந்துடுவோமா? 118வது சங்கீதத்தில் வாங்க பார்க்கலாம். 118வது சங்கீதம் 22, 23 வசனத்தை வாசிப்போம். பக்கம் 745. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அது ஆச்சரியமாக இருக்கு. அப்போது சங்கீதம் 118 இல்லை, வீடு கட்டுகிற ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு. இந்த வசனத்துடைய பொருளை இப்பொழுது இங்கே பேதுரு யூஸ் பண்ணுகிறார். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ இந்த வசனத்தை எல்லாரும் என்னையே பார்த்துட்ருங்க. இந்த வசனத்தை முதல்ல, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூலைக்கு தலைக்கல், இப்படி 3 பார்ட்டாக பிரிப்போம். முதல்ல வீடு கட்டுகிறவர்கள் யார் என்றால், இங்கே பேதுரு சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவர்களாகி நீங்கள் உங்கள் என்று சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? இஸ்ரவேலில் இருக்கிறவர்கள் அல்லது யூதர்கள், இவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வீடு கட்டுகிறவர்கள். தேவனுக்கு முதலாவதாக இந்த பூமியில் வீட்டை கட்டினது இந்த இஸ்ரவேலர்களாகும். அவர்களே முதலாவதாக ஆசரிப்பு கூடாரம் கட்டினார்கள். அவர்கள்தான் முதலாவதாக தேவாலயம் கட்டினார்கள். இப்போ பேதுரு சொல்கிறார், வீடு கட்டுகிறவர்களாகிய நீங்கள். 2வது, ஆகாதென்று தள்ளின கல். யாரை ஆகாதென்று தள்ளினார்கள்? இயேசுதான் அந்த கல். இயேசுவை பல இடத்துல கல்லுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். தானியேல் 2வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், கைகளால் பெயர்க்கக்கூடாத கல் அப்படின்னு சொல்லி நம்ம இயேசுவை பார்க்க முடியும். அந்த ஆகாதென்று தள்ளுகிற அந்த கல்லாகிய இயேசுவை வீடு கட்டுகிறவர்களாக இஸ்ரவேலர்கள் இயேசு என்கிற கல்லை ஆகாதென்று தள்ளுனதுனால நம்முடைய பிதாவாகிய தெய்வம் அந்த இயேசுவை மூலைக்கு தலைக்கல்லாக மாற்றினார். புதிய ஏற்பாட்டு சபைக்கு மூலைக்கல்லாக இயேசுவை மாற்றினார். ஆகையினால தான் இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோன்னா, இது பேதுரு வாக்கும் கல்லுன்னு நினைக்கிறோம். பேதுரு அல்ல கல். இயேசு தன்னை பார்த்தாக சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்றால் ஒரு ஸ்தாபனத்தில் அல்ல இணைக்கிறோம், நாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே இணைக்கப்படுகிறோம். இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மேலே நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்ன கவனிங்க, ஆங்காங்கே வெளி ஊரில் வெளிநாடுகளில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்முடைய சபையிலே உண்டு. பாருங்கள், சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்கள் சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்கள் சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க,
ஆகையினால இங்கே தான் நீங்கள் வரணும், இங்கே தான் திருவிருந்த பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லுகிறது என்னென்னா, அப்படின்னு சொன்னால் சாரு துபாயிலேருந்து ரட்சிக்கப்பட்டாங்க, மாதம் மாதம் நீங்கள் துபாயில் போய் திருவிருந்து வாங்கிட்டு வரணும். சவுதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க உண்டு, அங்கே போய் ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க எங்கே போகிறது? நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறதான நேரத்தில் ஒரு ஸ்தாபனத்துடைய சபையில் அல்ல இணைக்கப்படுகிறார், இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறார். ஆகையினால தான் எங்களுக்கு இந்த ஸ்தாபனத்தை ஹைலைட் பண்ணுறது எனக்கு விருப்பம் கிடையாது. நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் யார் என்றால், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறியப்படவே நான் விரும்புகிறேன். இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவன், இந்த இயக்கத்தை சேர்ந்தவன், நான் அதை விரும்பவில்லை. ஒரு கிறிஸ்தவன், அதையும் தாண்டினால் கிறிஸ்துவுடைய ஒரு ஊழியக்காரன் என்கிற பெயரில் அழைக்கப்பட்டான். நாம் இந்த செக்கீனா ஊழியத்தில் இருக்கிறதுனால இங்கே ஞானஸ்நானம் பெற்றால் இயேசுவோடு இணைக்கப்படுவாங்க, இன்னொரு இடத்துல ஞானஸ்நானம் பெற்றவங்க அவங்க இன்னொரு ஆளு கூட இணைக்கப்பட்டுருவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சபை ஒன்றே ஒன்று தான். நான் என் சபைகளை கட்டுவேன் என்று சொல்லவில்லை, சபையை கட்டுவேன். நம்ம ஊரில் பல சபைகள் இருக்கலாம், அங்கே இருக்கிற ஆண்டவர் தான் இங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிற ஆவியானவர் தான் இங்கே இருக்கலாம். கிருபைகளிலே வித்தியாசம் உண்டு, வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒரே ஆவியானவர், ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறார். ஆகையினால என்னிடத்துல சில இந்த டவுட்டு கேட்டிருக்காங்க, பாஸ்டர் நாங்கள் வெளிநாட்டிலே ஆகிறோம் அல்லது வெளியூரில் பாம்பேயில் வச்சாங்க ஞானஸ்நானம் நடத்தோம், சென்னையில் வச்சாங்க ஞானஸ்நானம் நடத்தோம், இப்போ எல்லாத்தையும் விட்டு இங்கே நாங்கள் வந்துட்டோம், இங்கே நாங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்கலாமா? ஏன் எடுக்கக்கூடாது? கிறிஸ்து ஒருவர் இல்லையா? இயேசு ஒருவர் இல்லையா? தைரியமாக எடுக்கலாம். நம்ம இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறோம், இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறோம். நாமும் அப்படிதான். எந்த சபையையும் நம்ம அற்பமாக எண்ணவே கூடாது. இங்கே இருக்கிறதே ஆவியானவர் தான் அங்கேயே இருக்கிறார் இல்லையா? அங்கே ஒரு விசேஷத்தை கூட்டம் நடந்தால் நான் எனக்கு கையில் வந்த எல்லா நோட்டீஸையும் நான் வாசிச்சிடுறேன். நீங்கள் அங்கேயும் கூட்டத்துக்கு போகலாம். ஒரு முதிர்ந்த ஒரு மூத்த ஒரு ஊழியக்காரர், தமிழ் தெரிந்த, தமிழ் உலகமெல்லாம் அறியப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த மனுஷனிடத்தில் 2008வது வருஷம் அல்லது 2009வது ஆண்டில் அவருடைய அறையில் வைத்து பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் அவரிடத்தில் பேசுகிறதான நேரத்தில், பாஸ்டர் இந்த சபை பிரிவுகள், சபை உடைகிறது, இதெல்லாம் பற்றி பாஸ்டருடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டார். தேவனால் பயன்படுத்தப்படுகிற நல்ல தேவ பக்தி கொண்ட, திருமணமே ஆகாமல் ஊழியம் செய்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், பக்தனான மனுஷன். அவர் சொன்னார், பென்னி நான் காலில் போடுற செருப்பு கம்பெனி பார்த்து, நிறம் பார்த்து, சைஸு பார்த்து போடுறேன். நம்ம செருப்பு கடைக்கு போய் தானே செருப்பு வாங்குகிறோம், செருப்பு கடையில் போய் செருப்பு பார்க்குறோம், போய் என்ன பார்க்குறோம், என்ன வாங்குகிறோம்? நம்ம காலுக்கு ஏற்றாப்பில் செருப்பை வாங்குறோமா, அல்ல செருப்புக்கு ஏற்றாப்பில் காலை வெட்டி வாங்கிட்டு வரோமா? இல்லையா? நம்ம காலுக்கு ஏற்றாப்பில் தான் செருப்பு வாங்கிட்டு வரோம். நம்முடைய ஒவ்வொரு ட்ரெஸ் கம்பெனி பார்த்து, பிராண்டு பார்த்து நம்ம வாங்குவோம். இதுவே இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. இதுக்கே நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமே ஆனால், என் ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரம் எங்கே இருக்கிறதோ, மேய்ச்சல் உள்ள இடத்திலே மந்தைகள் நிரம்பி இருக்கும். ஆத்மாக்கு ஏற்ற ஆகாரம் எங்கே இருக்கிறதோ நீ அதை செலக்ட் பண்ணுகிறதில்லை. தவறே இல்லை, தவறே இல்லை. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நான் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை ஒரு 12 ஆண்டுகள் செய்தேன். ஊழியத்துடைய ஆரம்பத்தில் அது எனக்கு ரொம்ப எளிதாக இருந்தது, ரொம்ப எனக்கு எளிதாக தான் இருந்தது. சபை ஊழியத்தில் ஆண்டவர் 8 ஆண்டுகள் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அது ரொம்ப காத்திருக்க வேண்டியதும், ரொம்ப ஆயத்தப்படுத்த வேண்டியதும், ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது.
ஆனால் அதற்கு பின்னால் தேவனுடைய மகிமையை நான் பார்க்கிறேன். ஜெபிக்கிறவர்களை நான் அதுக்கு பிறகுதான் பார்க்கிறேன். எனக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறவர்களை அதை பார்க்கிறேன். சபை ஊழியத்தில் பார்க்கிறேன். ஒரு பிரசங்கத்துக்கு பின்னால் ரொம்ப ஆயத்தப்படவும் ரொம்ப நேரம் தெய்வ சமூகத்தில் இருக்கிறது என்னை தூண்டினது சர்ச் மினிஸ்ட்ரி, சபை ஊழியம்தான். என்னை வீட்டில் ஒருவனை போல நேசிக்கிறவர்கள் உண்டு, குடும்பத்தில் ஒருவரை போல நேசிக்கிறது, சொந்த மகனை போல நேசிக்கிறவர்கள் உண்டு, சொந்த உடன் பிறந்தவர்களைப் போல நேசிக்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட நல்ல சொந்தங்கள் எல்லாம் தந்தது சபை ஊழியம்தான் இல்லையா? ஆகையினால சர்ச் மினிஸ்ட்ரி நம்ம ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஊழியம். ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு உங்களிடத்திலிருந்து தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்கணும், அந்த பிரதான மேய்ப்பன் வருவார். நாங்கள் எல்லாம் பிரதான மேய்ப்பன் கிடையாது. பிரதான மேய்ப்பன் இயேசுவையாக்கம். பெரிய மேய்ப்பன் என்று இருக்கிறது. அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், பெரிய மேய்ப்பனாக இருக்கிறார், பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் மட்டும்தான் சபைக்கு தலைவராக இருக்கிறதுனால அவர் வருவார். அவர் வரும்போது நாங்கள் இந்த மந்தைக்கு உண்மையாக இருந்திருப்போம் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு கிரீடத்தை கர்த்தர் தருவார். அது சபை நடத்தினவர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு மகிமையான கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்போது வீடு கட்டுகிறவர்கள் என்ற அந்த இஸ்ரவேலர்கள் இயேசு என்கிற கல்லை ஆகாதது என்று தள்ளினதுனால அந்த கல்லை புதிய ஏற்பாட்டு சபைக்கு மூலை கல்லாக மாற்றி விட்டார். இன்றைக்கி நம்ம செய்கிற எல்லா பிரயாசங்களும் இயேசு என்கிற கல்லின் மேலே தான் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய எல்லா கிரியைகளும் இயேசு என்கிற கல்லின் மேலே தான் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா? எனக்கு புதிய அனுபவமாக இந்த பில்டிங் கட்டுறது. இங்கே தான் ஃபஸ்ட்டாக நம்மவே முன்னால் நின்று கட்டுறதை பார்த்தோம். மற்ற வேலைகளெல்லாம் வேகமாக நடந்துச்சு. ஆனால் அஸ்திவார வேலை தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் அஸ்திவாரம் வெளியே தெரியாது, இதெல்லாம் வெளியே தெரியும். இன்றைக்கி நாம் ஒரு பில்டிங் இவ்வளவு பெருசாக நிற்குதுன்னு சொன்னால் மேலே பார்க்குறதோட முதல்ல கீழே பார்க்கணும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆகையினால் அஸ்திவாரம் தான் இது இவ்வளோ உயரத்துக்கு காரணம். நம்முடைய எல்லா வெற்றிக்கும் இயேசு என்கிற அஸ்திவாரம் தான் காரணம். அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் பெருமழை, பெருங்காற்று, பெருவெள்ளம் வந்ததான நேரத்திலையும் நம்ம விழாமல் நின்று கொண்டிருக்கிறதுக்கு ஒரே காரணம் இயேசு என்கிற அஸ்திவாரத்தின் மேலே நம்ம நிற்கிறதுனால அவர் நம்மை விழாமல் காக்க பண்ணி கொண்டிருக்கிறார். மூளைக்கு தலைக்கல்லாக அவர் இருக்கிறார், மூளைக்கல்லாக இயேசு இருக்கிறார். ஆகையினால இல்லைன்னா நம்ம எல்லாம் என்னைக்கோ நாடு கடத்தப்பட்டிருப்போம். கேட்டீங்களா? அவர் மட்டும் நமக்கு அனுகூலம் இல்லைன்னா நாம பிசாசை விட்டுருப்பானாகும். அவர் மட்டும் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால இவன் ஒன்றும் தொடுவதற்கு அவர் இடம் கொடுக்காம, அவர் ஏன் பிள்ளை ஏன் கூட இருக்கிற ஆளுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்காம தூதர்களை அனுப்பி பாதங்கல்லில் இடராமல் அவர் நம்மை தாங்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு பேக்ரவுண்டு தான், இயேசு மட்டும்தான் பேக்ரவுண்ட். வெளியே கட்டடத்தை பார்த்தா ஐயோ இவனுக்கு என்ன குறைன்னு சொல்லுவாங்க. நமக்கு இவனுக்கு என்ன குறைன்னா எங்களுக்கு கட்டடம் இல்லை, ஃபவுண்டேஷன் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இயேசு கிறிஸ்து அவர் ஒருவராக இருக்கிறார், அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஆகையினால கிரவுண்ட் அந்த ஃபவுண்டேஷனை கரெக்டாக இது பண்ணிக்கிடணும். என்ன அந்த உபதேசத்தில் கரெக்டாக நிற்கணும், சத்தியத்தில் கரெக்டாக நிற்கணும். இயேசுவை எதற்காக இழக்கக்கூடாது, இயேசுவுக்காக எதையும் இழக்கதற்கு தயாராக வேண்டும். எதற்காகவும் இயேசுவை இழக்கவே நிற்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய முழு நிலைநிற்பும் ஒரே ஒருவர் தான் தகுதியானவர், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தகுதியானவர். அவர் அங்கே கிரவுண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம அசையாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அசையாமல் இருந்து கொண்டு அடித்த புயல், அடித்த காற்று, வந்த வெள்ளங்கள் புரண்டு வராது. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிறதே, நீதிமானே என்ன செய்வான் என்று சொல்லி. அது அவர்களுக்கு
எங்களுக்கு நிர்மூலமாகாத ஒரு அஸ்திவாரம் இருக்கிறார். இயேசு எங்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறார். யாரால அசைக்க முடியாத ஒரு அஸ்திவாரம் இருக்கிறது, அசைக்க முடியாத ஒரு கல் இருக்கிறது. இயேசு ராஜா ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இயேசு என் அஸ்திவாரம்? இந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என் அஸ்திவாரம், இயேசு என் அஸ்திவாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இனி இந்த அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மூலைக்கல்லின் மேலே நாம் கட்டப்படுறதுனால நம்முடைய கிரியைகள் எப்படி கட்டப்படுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை எடுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல சுவாரஸ்யமான ஒரு பார்ட்டை உங்களுக்கு இப்போ நான் இதிலேருந்து காட்டி கொடுக்குறேன். எல்லாரும் 11வது வசனத்திலேருந்து சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலேருந்து வாசிங்க பார்க்கலாம். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ நமக்கு அஸ்திவாரம் யாரு? அப்போ நமக்கு அஸ்திவாரம் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த அஸ்திவாரத்தை தவிர வேறொரு அஸ்திவாரத்தை போட ஒருவரால் என்ன செய்ய முடியாது, முடியாது. நம்முடைய ஊழியத்தின் அஸ்திவாரம் இயேசுவாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையுடைய அஸ்திவாரம் இயேசுவாக இருக்கட்டும். இயேசு நமக்கு தலைவராக இருப்பாராக, நமக்கு எல்லாமா இருப்பாராக. நம்முடைய ஆசையும் அவராக இருக்கட்டும், நம்முடைய தேவையும் அவராக இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவே. அவரை இல்லாமல் வேறொரு அஸ்திவாரம் நமக்கு தேவையும் கிடையாது. வேறொரு அஸ்திவாரம் நமக்கு இருக்கவே கூடாது. நமக்கு இக்கட்டு நேரத்தில் இயேசு தான். நான் உங்களுக்கு இயேசுவை கரெக்டாக தானே காட்டுறேன்னு நீங்கள் அப்பப்போ ஒன்று நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா, சிலர் இடத்துல சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் எங்களுக்கு ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னார், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு நான் இருக்கிறேன் இல்லையான்னு சொன்னார். 6 மாதம் நல்லா நேசித்தாங்க. நான் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மாதத்துக்கு பிறகு அவங்க ஒரிஜினல் சுயரூபம் எனக்கு தெரிஞ்சுது. நான் சொன்னேன், நீ பார்க்க வேண்டியது பாஸ்டர் அல்ல, இயேசுவை. இயேசுவை. ஒரு பாஸ்டர் காட்ட வேண்டியது தன்னை அல்ல, இயேசுவை. இயேசு ராஜாவை. எந்த நேரத்திலையும் இப்போ நான் இங்கே கூட்டத்தில் நிற்கிறேன், இப்போ யாராவது கால் பண்ணால் எனக்கு நான் அட்டென்ட் பண்ண முடியாது, எடுக்கவும் முடியாது. கூட்டம் முடித்து மக்கள் யாராவது ஜெபிக்க வருவாங்க, நான் அப்படியே வெளியே போகிறேன்னு சொன்னால் வேறு யாராவது அர்ஜென்ட்டாக பேசுகிறதுக்கு வருவாங்க. நமக்கு அவங்க தானே முக்கியம், அவர்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த இடையில ஃபோன் வந்தாச்சு எடுக்க முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஏசப்பாவை கூப்பிட்டு அவர் வருவார், அந்த நேரத்தில் அப்பான்னு கூப்பிட்டு அவர் வருவார். ஆகையினாலும் பாஸ்டர் எல்லாம் 2வது லிஸ்ட்டில் தான் வைக்கணும், அப்புறமா வச்சுக்கிடணும். முதல்ல இயேசு தான் நமக்கு பெரியவர், இயேசு தான் நமக்கு எல்லாமானவர், கிறிஸ்து தான் தலைவர், கிறிஸ்து தான் எனக்கு அஸ்திவாரம், கிறிஸ்து தான் எனக்கு மேன்மை, கிறிஸ்து தான் எனக்கு அந்தஸ்து, கிறிஸ்து தான் என்னுடைய முகவரி, கிறிஸ்து தான் என்னுடைய மேன்மை, எனக்கு எல்லாமே அவர் தான். இயேசு 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 தான். அதை மட்டும் ஒரு நாள் விட்டுறக்கூடாதுன்னு நாங்கள் எங்கள் சபைக்கு வந்ததுனால நாங்கள் பாஸ்டரை பார்க்கல, பாஸ்டரை அறிந்து கொண்டதை விட இயேசுவை அறிந்து கொண்டோம் என்று எங்கள் ஜனங்கள் சாட்சி சொல்லட்டும். நான் அதற்காக ஆண்டவரை துதிப்பேனே தவிர, அதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவேனே தவிர, நான் சாட்சிகளை ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டேன். பார்த்தீங்களா, ஒருத்தங்க சொன்னேன், பாஸ்டர் எனக்கு ஒரு 45 நிமிஷம் சாட்சிக்கு வேணும். நான் சொன்னேன், 45 நிமிஷம் எல்லாம் கொடுக்க முடியாது, அதிகபட்சமாக 10 நிமிஷம் கொடுக்கலாம். இல்லை பாஸ்டர், நான் சொன்னால் எனக்கு கதைகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி. அப்படியா, சரி பின்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் மனசில் சொன்னேன், தெய்வத்துடைய நாம மகிமை இல்லாமல் மனுஷன் மகிமைப்படுகிற ஒரு வார்த்தையும் இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரியுடைய வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளத்தில் ஜெபம் பண்ணிட்டு மைக்கை கையில் கொடுத்தேன். நாளைக்கு வாங்க என்ன புரிஞ்சா?
இங்கே நான் முதல்ல பாஸ்டருக்கு நாமமும் பாஸ்டர் செஞ்சது உண்மைதான். இங்கே ஒருத்தர் மட்டும்தான் உயர்ந்திருக்கணும், இயேசு மட்டும் உயர்ந்திருந்தா போதும். பாஸ்டரும் வேண்டாம், பாஸ்டருக்கு ஒய்ஃபும் இங்கே உயர்ந்திருக்கேன்னா நீங்கள் இயேசு பாஸ்டர் நீங்கள் செஞ்ச உதவிகள்லாம் எனக்கு சொல்லி தீரும் போதே 45 நிமிஷம் ஆகாதான். நான் மயக்க இயேசுவின் நாமத்தினால், தெய்வ நாமத்துக்கு அப்புறமா ஒரு மனுஷனுடைய நாமம் உயர்கிற ஒரு காரியம் இங்கே வாயில் தொழிக்கிடும். 7வது நிமிஷத்தில் அக்காளுக்கு அப்புறம் என்ன ஒன்று பண்ணுற ஒன்றும் தெரியல, முடிச்சு கையில் தந்தாச்சு, முடிந்தது. அடுத்து ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதான். ஏசு அப்படித்தானே சொன்னார். அவ்வளோதான், முடிச்சு. எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கு, அவர் மட்டும்தான் பெரியவர். அவரை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் போடாதுக்கும் கூடாது, வேறொரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது. வேற நான் இருக்கிறேன், அவங்க இருக்கிறாங்க, இவர் இருக்கிறார், இல்லை. முதல்ல உங்களுக்கு யார் இருக்கிறார்? எனக்கு இயேசு ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு துணை யார்? எங்களுக்கு இயேசு இருக்கிறார் துணை. பக்கபலமாக இயேசு இருக்கிறார், அடைக்கலமாக இயேசு இருக்கிறார். அவங்க எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அந்த கையை உயர்த்தி காட்டுக்கு பார்க்கல, எனக்கு இயேசு இருக்கிறார்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறார், எனக்கு இயேசு இருக்கிறார். சரி, இனி அடுத்த வசனத்தை வாசிப்போம். 12வது வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வழியாகும். நாளானது அதை வழங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஓகே, இந்த வசனம் ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுக்கிடுங்க. எல்லோரும் உங்கள் வலது கையை உயர்த்தி அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு புரிகிற போல அழகாக சொல்லுவேன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். 12வது வசனம் 12 சொல்லுங்கள். பொன், கொஞ்சம் கூட சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல். எத்தனை இருக்கு? அப்போ நம்ம இதை 2ஆக பிரிப்போம், 2 குரூப்பாக மாற்றும். வலது கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல். இடது கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். மரம், புல், வைக்கோல். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி கூட சொல்லுங்க பார்க்கலாம். வலது பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கு? பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல். இட பக்கத்தில் மரம், புல், வைக்கோல். சரி, இனி மாற்றிருக்கு. அப்போ இந்த அஸ்திவாரத்துக்கு மேலே மாற்றுங்கப்பா வசனத்தை. அடுத்து இந்த அஸ்திவாரத்துக்கு மேலே என்னெல்லாம் வச்சு கட்டலாம்? பொன் வச்சு கட்டலாம், அடுத்து வெள்ளியை வச்சு கட்டலாம், அடுத்து விலையேறப்பெற்ற கல், அப்புறம் மரம் வச்சு கட்டலாம், அப்புறம் புல் வச்சு கட்டலாம், அப்புறம் வைக்கோல் வச்சு கட்டலாம். ஒவ்வொருவரும் பாருங்க, ஒவ்வொன்று வச்சு கட்டுறாங்க. இந்த எல்லாரும் என்னையே பார்த்து கிடந்தோன்னா இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சூப்பராக புரிய வச்சோம். பொன்னு, வெள்ளி, விலையேறப்பெற்ற கல். விலை கூடுனது, சைஸு சின்னதாக, சரிதானா? மரம், புல், வைக்கோல். விலை குறைவு, சைஸு பெருசு. நீங்கள் நாளைக்கு நார்வேல் வரைக்கும் ஒன்று போனோன்னா போய் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல் வாங்கணும், 5 லட்சம் ரூபாய்க்கு கம்மல் வாங்கணும். கம்மல் 5 என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பைசா யார் தரதுன்னா அது உங்கள் பாடு. இப்போ பார்த்துக்கிடுங்க, இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு பொன்னோ வெள்ளியோ விலையேறப்பெற்றோ கல்லோ வாங்கி கொண்டு வர்றதுக்கு பாக்கெட்டில் கிடந்தா தெரியாது. பவுன் இப்போ எவ்வளோ? 1 லட்சம் ஆகும். 5 பவுன் எவ்வளோ தான் இருக்கும் கைக்குள்ளே இருந்தால். நான் யூஸ் பண்ணாத இல்லாததுனால எனக்கு அந்த அளவு தெரியாது.
இவ்வளோ. அதே நாகூரில் போய் 5 லட்சம் ரூபாய் வைக்கல் வாங்கினாலோ எத்தனை வண்டி பிடிச்சிட்டு வரணும், எத்தனை வண்டி பிடிச்சிட்டு வரணும்? எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வண்டியாவது பிடிக்கணும். அது குறைஞ்சபட்சம் 5 ஒன்றும் நிற்காது. பின்ன புல்லு வாங்கும் 5 லட்சம் ரூபாய்க்கு. அப்போ பார்வைக்கு இவிய தான் பெரிய ஆளுவா, வேலையில இவங்க தான் பெரிய ஆட்கள். அப்போ இயேசு என்கிற அஸ்திவாரத்துக்கு மேல நான் பார்வைக்கு பெருசா கட்டுறதை விட விலை அதிகம் உள்ளவதாக கட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்வைக்கு பெருசா, நான் அப்படி, நான் இப்படி, நான் பெரிய ஆளு, நான் தான், ஏன் பேர் வெளியே வரணும், ஏன் புகழ் வெளியே வரணும். இது வேற லைவில் வேற போதே, சிலது சொல்றதுக்கும் வழி இல்லை. சரி, என்னால் அங்கே சொல்லுவோம். 10 வருஷத்துக்கு முன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஊழியத்தை நாங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் இந்த வயலில் போய் இந்த களையெல்லாம் பிடுங்க போவாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் அப்போ சம்பளம் 80 ரூபா பெண்களுக்கு. அவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டப்பட்டு அவ்வளோ அந்த இடத்துல ஒரு ஊழியம். அப்போ ஒரு பாஸ்டர் கேரளாவில் பிரபல்யமாக ஊழியம் செய்து கொண்டு இருந்தார். அப்போ நான் அந்த பாஸ்டரை தொடர்பு கொண்டு கேட்டேன், பாஸ்டர், இப்படி தமிழ்நாட்டில் இப்படி ட்ரையான ஒரு மாவட்டம் இருக்கிறது, இங்கே வந்து நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்துங்க, கூட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம், மக்கள் அதிகமாக வரலாம், நாங்கள் கூட்டு கிராமங்கள் எல்லாம் வண்டி விட்டு மக்களை கூட்டு வரலாம், நீங்கள் வந்து நீங்களே பிரசங்கம் பண்ணுங்க, உங்களுக்கு மலையாளத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்க்கிறது நானே மொழிபெயர்க்கிறேன், எங்களால் முடிந்த அளவுக்கு காணிக்கை உங்களுக்கு தரும். அவர் எனக்கு லிஸ்ட்டு போட்டு விட்டார். என்ன போட்டு விட்டார்னா, நான் 3 நாள் வந்து பிரசங்கம் பண்ணுவேன், 3 நாள் முடித்து போகும்போது எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டு, அது கூட பிரச்சனை இல்லை, சரி போட்டு கொடுக்கலான்னு ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டு போகும்போது 1 லட்சம் ரூபா எனக்கு காணிக்கை தரணும்னு சொன்னார். 3 நாள். எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னால், 2015. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நான் இப்படியாக ரொம்ப கஷ்டமான இடங்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடம், இயேசு என்றால் யார் என்று தெரியாத மக்கள் எல்லாம் வருவாங்க, அப்படி சொல்கிறேன். அப்போ நான் டிஸ்கவுண்ட் ஒரு 30% போட்டு 70,000 எனக்கு நீங்கள் தந்தே ஆகணும். நான் பிறகு கொஞ்சம் அவர்கிட்ட பேசு, எனக்கு ஆவியில் நல்ல ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. நம்ம ஆவியில் பின்ன எழுப்புதல் வராதாக்கம், நம்மளா செய்கிறது வேறு. பரபத்தங்க எனக்கு இன்றைக்கி அந்த அவங்கெல்லாம் ஃபீல்டிலே கிடையாது, பின்மாறியே போயிட்டாங்க, ஊழியத்தை விட்டே போயிட்டாங்க. நான் குறையாக சொல்லவில்லை, நான் பார்வைக்காக அல்ல, நான் ஒருவருக்கு மேலே நிற்கிறேன், அவர் என்ன நிறுத்தி இருக்கிறார். நான் பெரியவன் அல்ல, நான் பொன்னாக இருக்கணும், நான் அவரை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கணும், என்னை வெளிப்படுத்துகிறதல்ல, அவரை வெளிப்படணும். இன்னும் சொல்கிறேன், விலையேறப்பட்டது எது என்பது பைபிள்லேருந்து நம்ம பார்க்கணும். நான் பார்த்ததல்ல, பைபிள் விலையேற பெற்றது என்னவென்றால் ஆத்துமாக்களாக விலையேற பெற்றவர் இல்லையா? நல்ல விலை மதிப்புள்ள சாதனங்கள் நமக்கு இங்கேயே நம்ம சர்ச்சில் நிறைய இருக்குது. நல்ல கேமரா இருக்குது, நல்ல மிக்சர் இருக்குது, நல்ல மியூசிக் சிஸ்டம் இருக்குது, நல்ல சவுண்டு சிஸ்டம் இருக்குது, நல்ல மைக் இருக்குது. இதெல்லாம் விலையேறப்பட்டதா என்று கேட்டால், இது எல்லாவற்றையும் ஒரு தராசில் ஒரு பக்கத்தில் வைத்து
இன்னொரு பக்கத்தில் இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஏழை தாயை தூக்கி உட்கார வச்சு இப்படி தூக்கி பார்த்தா இவை எல்லாவற்றுடைய விலையை விட அந்த ஏழை தாயுடைய விதவை தான் அந்த அந்த விலைதான் விலையேற பெற்றது. அந்த ஏழை அம்மா, படிப்பறிவு இல்லாத ஒரு அம்மா ஒன்று வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள உட்கார வச்சாச்சுன்னா அதுதான் விலையேற பெற்றது. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற நம்முடைய கிரியைகள் தான் தெய்வ சமூகத்தில் விலையேறப்பட்டதாக இருக்கும். அதை தெய்வ சமூகத்தில் கட்டுகிற ஊழியம் தான் தேவன் செய்கிற விலையேறப்பட்ட ஊழியம், தேவன் அனுமதிக்கிற விலையேறப்பட்ட ஊழியம், இயேசு என்கிற அஸ்திவாரத்து மேல் கட்டப்படுகிற விலையேறப்பட்ட ஊழியம். நம்ம அபிஷேகத்தை வாஞ்சிக்க வேண்டும், அபிஷேகத்துக்காக ஜெபிக்க வேண்டும், அபிஷேகத்துக்காக கதற வேண்டும். ஏன் என்ன செய்வீர்கள் என்று ஆண்டவர் கேட்டால், நான் உனக்கு அபிஷேகம் தந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டால், ஆண்டவரே நீர் எனக்கு அபிஷேகம் தந்தால் நான் அந்த அஸ்திவாரத்தின் மேல பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கற்களினால் விலையேறப்பட்டதை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிறவனாக நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்காக எனக்கு நீர் அபிஷேகத்தை தாரும், அதற்கு எனக்கு கிருபையை தாரும், அதற்கு எனக்கு பலனை தாரும், அதற்கு எனக்கு தாளந்துகளை தாரும், அதற்கு எனக்கு வல்லமையை தாரும். வைக்கோல் பார்வைக்கு பரிசா இருக்கும், பார்வைக்கு விலையேறப்பட்டதாக இருக்கும், பார்வைக்கு எல்லாரும் பார்ப்பது போல இருக்கும். அங்கே இயேசுக்கு ஏதாவது இடம் உண்டா? கிடையாது. பின்ன ஆண்டவரும் விட்டுட்டாரு. சரி அவன் கட்டட்டும், வைக்கோல்ல கட்டுறான், கட்டு கட்டு நல்லா கட்டு. புல்லில் கட்டுனா பயங்கர ஸ்ட்ராங் இல்லையா? பின்ன கட்டு கட்டு கொஞ்ச நாளைக்கு நீ கடந்து கட்டு. புரியுதா உங்களுக்கு? புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். புரியுன்னு சொல்லு, கரங்களை அசைச்சு. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திவாரம், அவர்தான் மூலைக்கல். இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்தினால நம்முடைய கிரியைகள் விலையேறப்பட்டதாக இருக்கணும், ஆனால் மறைவாக இருக்கணும். நான் மறையணும், கிறிஸ்து வழிபடணும். நான் வெளியே வரக்கூடாது, கிறிஸ்துவோடைய நாமம் மட்டும் வெளியே வந்தால் போதும். நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதல்ல, கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பது வெளிவர வேண்டும். ஆனால் இங்கே இயேசுவின் நாமத்தினால தான் இருக்கும். ஆனால் அங்கே இயேசு இருக்க மாட்டார். அங்கே தான் பெரிய ஆளாக இருக்கணும். தன்னுடைய பெயர், தன்னுடைய சாபனம், தன்னுடைய சுயம் தான் பரிசுகிறாங்க. இப்போ அழகா இவனும் புரிஞ்சிச்சு இல்லையா? அடுத்ததை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் பாருங்க. 13வது வசனத்திலிருந்து இப்போ வாசிப்போம். அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்கப்படும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். போதும் போதும் போதும். இப்போ அடுத்ததா இயேசு என்கிற அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்பட்டாச்சுன்னா அடுத்து என்ன நடக்கணும்னு சொன்னால், நம்முடைய எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் மறக்க மாட்டார் பாருங்க. இதில் புல்லில் வைக்கோல்லையும் மரத்துலையும் கட்டினாலும் மறக்க மாட்டார், பொண்ணு வெள்ளி விளையாடப்பட்ட கல்லில் கட்டினாலும் மறக்க மாட்டார். பின்ன இதெல்லாம் சேர்ந்து அங்கே வரும். எங்கே வரும்? அங்கே பரலோகத்தில் நடக்கிய சம்பவமாக இது. பரலோகத்தில் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நியாய தீர்ப்பில் நடக்கிற சம்பவமாகும். பாவிகளுடைய நியாய தீர்ப்பில் தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிடுவார். எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க வாங்க. ஒரு ஆள் சொல்லணும், ஆண்டவரே நான் தான் என் சர்ச்சில் கோபுர கட்டக்கு நான் தான் காணிக்க கொடுத்தேன், வேணும்னா நீர் நம்பலைன்னா எங்கள் சர்ச்சில் ஒன்று போய் பார்த்துட்டு வருங்க, கல்வெட்டில் கூட எனக்கு பேர் உண்டு. புரியுதா? ஆண்டவர் உங்கள் புஸ்தகத்தில் இல்லாட்டாலும் எனக்கு அங்கே கல்வெட்டில் பேர் உண்டு, போய் பார்த்துட்டு வாருங்கன்னு சொல்லலாம். உடனே ஆண்டவர் சொல்லுவார், ஓ மக்களை நீ நல்லா கட்டியிருக்கிற, ஆனால் வைக்கோல்ல கட்டியிருக்கிற, கட்டியா உனக்கு ஏன் பேர் வெளியே வர்றதை விட ஓம் பேர் வெளியே வரணும்னு நின்றுக்கிறேன். நம்ம பல நேரத்தில் இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம பல மக்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஜனங்கள் எத்தனை பேர் தெரியுமா, பாஸ்டர் செய்கிறேன் கர்த்தர் மட்டும் அறிந்திருப்பாராக என்று, அதில் எல்லாவற்றுக்கும் பரலோகம் மறக்காது. கேட்டிங்களா? அது தான் விலையேற பெற்ற பொன்னை போல் அங்கே நிற்கும்.
பொன்னை போல நிற்கும். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, சில சின்ன சின்ன கிரியைகளை செய்துவிட்டு இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு, முன்னால் பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன காரியங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதை பற்றி வெளியே சொல்லலான்னு வச்சுக்கிடுங்க யார் 4 பேர்கிட்ட, பின்ன அவங்களுக்கு தூக்கமும் வராது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், கடைசி நாள் கூட்டம். அங்கே கூட்டத்தில் அறிக்கை வாசிக்கப்படும், நன்றி அறிவிப்போம். நான் இங்கே உள்ளுக்குள்ளேருந்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே உற்சாகப்பட்டு கொண்டே இருக்கிறேன். எப்படா பிரசங்கத்துக்கு நேரம், கடைசி நாள் இல்லையா, எனக்கு பேசுறதுக்கு உள்ளுக்குள்ளேருந்து அங்கே பொங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இவர் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை வைத்து கொண்டார். அன்னைக்கு மத்தியானம் அங்கே சாப்பாடு போட்டிருக்காங்க. நமக்கு சாப்பாடுக்கு அரிசி வாங்கி தந்த சேகர் அண்ணனுக்காக எல்லாரும் ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணே அண்ணன் அங்கே இருக்கிறீங்களா, ஒன்று எழுப்பி நில்லுங்க. இதாக அந்த அண்ணனுக்கு ஒரு கைத்தட்டு. அப்புறம் அடுத்த அண்ணனுக்கு, அடுத்த அக்கா, நமக்கு 25 தேங்காய் கொடுத்த அக்கா உண்டா, சாந்தி அக்கா உண்டா உண்டா அக்கா ஒன்று எழுப்புங்க. அந்த அக்காளுக்கு சாந்தி, இவங்களாக்க நமக்கு தேங்காய் வாங்கி விடும். 5-6 பேரில் ஞாபகத்தில் இருக்கிறது, அது அப்படி புலவில் நான் சொல்கிறேன், கேட்டீங்களா? நம்ம யாராவது நம்ம ஆட்கள். அடுத்து எனக்கு அடுத்து 3வது சொன்னாரே பார்க்கணும். 3வது, நான் கூட்டத்துக்கு ரெடியாகி கொண்டிருந்ததான நேரத்தில் ஜெனரேட்டரில் மண்ணெண்ணெய் தீர்ந்து போனது. மண்ணெண்ணெய் கொடுத்த அந்த பிரபாக்கா அக்கா ஒன்று எழுப்புங்க. ஓடி வந்து அடுப்பு எரிப்பதற்கு வைத்திருந்த மண்ணெண்ணெய் கேனோடு ஓடி வந்தாங்களே பார்க்கணும். அக்காளுக்கு ஒரு கைத்தறி. எனக்கு உள்ளுக்கு இருந்து விங்கு விங்குன்னு வருது, என்ன தெய்வமே. பிறகுதான் நினைச்சேன், கட்டுங்க வைக்கோல் கொண்டு கட்டு, நல்லா கட்டு, நீ நல்லா கட்டு, வைக்கோல் கொண்டு கட்டு. 40 நிமிஷம் நன்றி சொல்லிட்டு என கையில் மைக்க தந்து சொல்கிறாங்க, 35 நிமிஷத்தில் பிரசங்கம் முடிக்கணும் என்னன்னு. நான் மைக்க பிடிச்சி பாடினாலே 20 நிமிஷம் காணாது, தொடங்கி 35 நிமிஷத்தில் முடிக்கணும் என்னன்னு. எனக்கு வெறுத்தே போச்சு, என்னடா இப்படியும் இருக்கலாம். மறுபக்கத்தில் நினச்சேன், இந்த செக்ரட்டரியும் பாவம், அதில் ஏதாவது ஒரு பேர் மிஸ் ஆயிட்டு அடுத்த வாட்டி வரை ஜெயிச்சிருவாராகும். புரியுது அவங்களுக்கு? என்ன பாஸ்டர் லைவ் எல்லாம் போட்டு நல்லா கட்டட்டும், வைக்கோல் கொண்டு கட்டட்டும். என் அன்புக்குரியவர்களே, எனக்கு வெளியே தெரியாட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய கிரியைகள் எல்லாம் அந்தரங்கமாக இருந்தாலும் விலையேற பெற்றதாக இருக்கட்டும். நாகமான் என்கிற ஒரு படைத்தளபதியை ரட்சிப்புகளாக நடத்தினதுக்கு பயன்படுத்தினது ஒரு சின்ன பிள்ளையாக தெரியுமா? அந்த பிள்ளைய பேர் கண்டுபிடிச்சிட்டு வரணும். நான் கண்டுபிடிச்சி வேணும், வரவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தருவேன். கண்டுபிடிப்புங்க பார்க்கட்டு. அது 3 தடவை நான் எடுத்து சொன்ன பிறகு தானே வருது, பேர் இல்லைன்னு. நல்லா கவனிச்சுடுங்க. ஒரு சின்ன பிள்ளை அவ்வளோ பெரிய மனுஷனை இந்த பிள்ளைய பிடிச்சி அடிமையாக கொண்டு போனதாக வீட்டில் அந்த அம்மா நாகவான ஒய்ஃபெல்லாம் கொஞ்சம் கடினமாக வேலையெல்லாம் நடத்தி, அம்மா அதை செய். இப்போ தலைவர் குஷ்டரோகம் ஆகிட்டு இருந்த உடனே நம்ம பிள்ளைன்னா என்ன சொல்லலாம், என்ன பிடிச்சி கொண்டு வச்சது, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணாம்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த பிள்ளை சொல்லுது, அக்கா எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அங்கே அத்தான் அங்கே போக சொல்லி பாருங்கள், அவர் நீங்கள் அங்கே அனுப்புனா கூட நல்லா இது பண்ணுவார், அவனுக்கு சுகம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்க, மறைமுகமாக செய்கிற சில காரியங்கள் பெரிய மாற்றங்களை வகுக்கும். மறைமுகமாய் ஜெபிக்கிற காரியங்கள் பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இன்றைக்கு மறைமுகமாக தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், வெளியரங்கமாக ஒரு நாள் பெரிய அசைவை கொண்டு வரும். நம்முடைய கிரியைகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ டெஸ்ட் நடக்க பாருங்க. டெஸ்ட் அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். எப்படி டெஸ்ட் நடக்கும்னு சொன்னால், அக்கினி
அக்கினியினால பரிசோதிக்கப்படும். எப்படி பரிசோதிக்கப்படும்? பைபிளில் வசனம் அக்கினி, தேவன் அக்கினியாக இருக்கிறார். சில இடத்துல பரிசுத்த ஆவி அக்கினியாக வந்தார். மொத்தத்தில் ஏதோ அக்கினியால் பரிசோதனை பண்ணுவார். இப்போ என்ன பாருங்க, அக்கினினால பரிசோதனை பண்ணி பார்த்தா பொண்ணு வெள்ளி விளையாட பெற்ற கல் என்ன செய்யும்? இன்னும் பளபளக்கும், இன்னும் பயங்கரமாக இருக்கும். அப்போதான் தெரியும். இந்த மின்மினி பூச்சின்னு ஒரு சம்பவம் உண்டு தெரியுமா? இந்த தலைமுறைக்கு ரொம்ப தெரியாது போல. இந்த மின்மினி பூச்சியை காலையில் தெரியாது சார், ஆனால் ராத்திரி எங்கே இருந்தாலும் அது தெரியும். இன்னா இருக்கிறாங்க ஆள், இன்னா இருக்குன்னு தெரியும். அதே போல இப்போ சிலருக்கு செஞ்ச கிரியைகள் தெரியாது, இங்கே தெரியாது. சிலருடைய பிரயாசங்கள் அங்கே தெரியும், அங்கே தெரியும். இப்போ நான் கேட்குறேன், நான் செய்கிற பிரயாசங்கள் இங்கே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, அங்கே தெரிஞ்சால் போதும்னு சொல்லுகிறவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். இப்போ அக்கினி மரம் புல்லு வைக்கோலுக்கு மேலே வந்தாலும் அங்கே எங்கேயாவது ஒரு வைக்கல் இருக்க, ஒன்று தீ கொடுத்து பார்த்து பாருங்க. உங்கள் வீட்டில் உள்ளதை சொன்னீங்க இல்லையா? இருந்த இடம் 10 நிமிஷத்தில் அட்ரஸே தெரியாது, பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக நின்றுச்சு, ஆளு காணல, இருந்த இடமே தெரியாது. ஐயோ நான் ரொம்ப பெருசாக. ஆண்டவர் சொல்லுவார், நீ பூலோகத்தில் எல்லாம் ரொம்ப பெருசாக தான் செஞ்ச, பெருசாக தான் செஞ்ச போல இருந்து, ஆனால் எனக்கு முன்னால் மகிமையாக இல்லை, விலையேற பெற்றதாக இல்லை. உன் பேருக்காக உன் புகழுக்காக இருந்த போல இருந்து, ஆனால் இவர்கள் ராஜ்யத்துக்குரியதை செய்தார்கள், இவர்கள் சொந்த காரியங்களை செய்திருப்பார்கள். இயேசு என்கிற அஸ்திவாரத்துக்கு மேலே நம்ம கட்டுகிற அத்தனைக்கும் பிரதிபலன் உண்டு. நம்ம கட்டுற அத்தனையும் பரிசோதிக்கப்பட்டு 14வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 14 அதன் மேல் ஒரு கட்டினது. நான் சொல்லட்டுமா? இப்படி சொல்கிறேன், நம்ம சீக்கிரம் முடிக்கிறேன், என்ன நேராச்சு பார்த்தீங்களா? இப்படி சொல்கிறேன், நம்ம இயேசு என்கிற அஸ்திவாரத்தின் மேலே கட்டுகிற எல்லா பிரயாசத்துக்கும் கர்த்தர் கூலியை வைத்திருக்கிறார் பாருங்க. ஆனால் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக கட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினால் தான் பவுல் சொன்னார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக. புசித்தாலும் சாப்பாட்டுக்கு முன்னால் பிளேட்டில் சாப்பாடை வச்சுக்கிட்டு, சாப்பாடு தந்தீரே, எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை தந்தீரே, இது நான் ஜீவன் இருந்து புசிப்பதற்கு எனக்கு நல்ல கையையும் வாயையும் தந்தீரே, நல்ல வயரையும் தந்தீரே, எல்லாவற்றுக்காக உமக்கே மகிமை. இந்த சுகர் பேஷண்ட் ஸ்வீட்டு கடை வச்சுருக்கிற கதை தெரியுமா? சுகர் 400 இருக்குது, ஸ்வீட்டு கடை. அவருக்கு பார்க்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, பார்ப்பாய் புசிக்க மாட்டாய். ஆனால் நமக்கு முன்னேறம் சாப்பாடு வச்சு புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் அப்பா நன்றி, அப்பா தந்தீரே நன்றி, அப்பா கொடுத்தீரே நன்றி, அப்பா இதை இந்த நேரமும் எனக்கு தந்தீரே நன்றி, அப்பா. ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் உலகத்தில் ஆங்காங்கே இருக்கிறதான நேரத்தில் எனக்கு இந்த நேரம் ஆகாரத்தை எனக்கு தந்தீரே சோத்துறாப்பா. ஒருத்தங்க கேட்டாங்க, பாஸ்டரே சீரியல் பார்க்கிறது தப்பா? நான் சொன்னேன், பைபிளில் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் அப்படின்னு இருக்கிறது. உங்களுக்கு அதை பார்த்தாச்சுன்னா ஒரு இடத்துல அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறதுக்கு தோணுதா? பார்த்தாங்க மற்றவன் ஒரு இடி கொடுக்கும்போது, இப்போ சினிமா பார்க்குற ஒரு இடி கொடுக்குறதான நேரத்தில் சோத்திர சோத்திர சோத்திரன்னு சொல்ல தோணுதா? அங்கே தேவனுடைய நாம மகிமைப்படுதா? இல்லை. அப்போ பார்க்கண்டாம். எதை செய்தாலும் அதில் தேவனுடைய நாம மகிமை இருக்கும்னா அதை செய்யுங்க.
இல்லாததை செய்யாண்டான்னு தானே அர்த்தம். சிலருக்கு இப்போதான் கொஞ்சம் பதில் கிடைச்சி ஆசுவாசமா. ஸ்தோத்திரம். என்ன செஞ்சாலும் அப்பாவுடைய நாம மகிமைக்காது. இயேசு என்கிற அஸ்திவாரத்துக்கு மேலே கடைசியாக கீழே 15வது வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம்னா, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அது அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கு. இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்கன்னு அல்ல, வருவாங்க. ஆனால் பிரதிபலன் இருக்காது. அவங்க மட்டும் பரலோகத்தில் வருவாங்க. அக்கினியிலேருந்து வந்தது போல இருப்பாங்க. அக்கினியிலேருந்து வந்ததுன்னா எப்படி இருக்கும்? நான் டக்குன்னு தீயிலேருந்து வந்தாச்சுன்னா பாதி சட்டை இருக்கும், பாதியே காணாது இல்லையா? பாதி பேண்ட் இருக்கும், முட்டாளம் இருக்கும், அதுக்கு பாதியை காணும். அப்பா தீயிலேருந்து வந்திருக்கிறப்பா, ஊதி அணைச்சிட்டு வந்துருக்கிறேன். அக்கினியிலேருந்து வந்தால் போல இருக்கும். இந்த ஆளோட பற்றி தான் 1 யோவான் 2:28 யோவான் சொன்னார். அதை ஒன்று வாசிப்போமா? இதுக்கு அதுதான் சரியான முடிவுரையாக இருக்கும். 1 யோவான் 2:28 வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவராக இருக்கும்படி அவர். அப்போ பரலோகத்தில் பசி இல்லை, தாகம் இல்லை, வெட்கம் உண்டுன்னு தானே இருக்கு. சிலர் வெட்கத்தோட சாய் இப்படி செய்யாண்டாமல் இருந்து, சாய் இப்படி பண்ணாண்டாமல் இருந்து, இப்படி செய்யாண்டாமல், இவ்வளவு மற்றவரை பற்றி குறை சொல்லாண்டாமல் இருந்தன்னு தோணும். முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் 5 வித அழைப்பு உண்டு ஊழியத்தில். நான் இப்போ பார்த்தாலும் 6வது ஒரு அழைப்பு வந்திருக்கு. அது மற்ற பாஸ்டரை குறை சொல்லுகிற ஒரு ஊழியம். பார்த்துருக்கீங்களா? ஐயோ, சோசியல் மீடியாலாம் திறக்க முடியல, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. ஐயோ, என்னால் முடியலை, என்னால் முடியலை. அவரை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா? நம்முடைய கிரியைகள் வெந்து போகிறது போல இருக்கக்கூடாது. நம்முடைய கிரியைகள் பலன் வாங்கிறது போல தான் இருக்கணும், வெந்து போகிறது போல இருக்கக்கூடாது. இப்போ அந்த அஸ்திவாரத்துக்கு மேலே எதை வச்சு கட்ட போகிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட செய்கிறத பெஸ்டா. எனக்கு நான் தங்குற வீட்டை நம்முடைய ஜெப வீடு நல்லா இருக்கணும். ஜெப வீடு நல்லா இருக்கணும். ஊழியத்தில் வாங்கல நல்ல பொருளாக வாங்கலாம், நல்லா கொடுக்கணும். வாங்குறத பார்க்கணும், நல்லா கொடுக்கணும். நம்மெல்லாம் ஒரு வாய்க்காலாக இருக்கணும், குளமாக மாறிடக்கூடாது. அது இங்கே இந்த வாங்கினா இப்படி போயிடும், இங்கே இது வாங்கி இப்படி போயிடும், அது ஒன்றும் அங்கே நிற்காது. அதுக்கு எனக்கு அப்பா கூலி தருவார், பார்த்துக்கிடுங்க. நம்ம அதை உண்மையாக செய்கிற பார்த்தீங்களா, அதுக்கு அவர் கூலி தருவார். உத்தமமாய் செய்கிற அத்தனைக்கு எங்கள் அப்பா கூலியை தருகிறவராக இருக்கிறார். சகலவற்றுக்கு அவர் கூலியை வைத்துக்கொண்டு, ஆகையினால்தான் அவர் வருகிறார். அவனுக்கு தான் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. நமக்கு எல்லாருக்கும் பலன் கொடுக்கிறவராக அவர் வருகிறார். அவருக்கு பலன் உண்டு. நீங்கள் செஞ்சதெல்லாம் நம்ம மறந்திருக்கலாம், யார் வேணாலும் மறக்கலாம். ஆனால் மறவாத ஒரு அப்பாவுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மறவாத தெய்வத்துடைய கரங்களில் எல்லாமே இருக்கிறது. அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. கீழே இருந்து அஸ்திபாரமாக இருந்து சகலவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அஸ்திபாரத்தின் மேலே நிலை நிற்கப்படுவோம், அஸ்திபாரத்துக்கு மேலே கட்டப்படுவோம். கட்டுகிறதும் விலையேறப்பட்டதை கொண்டு கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா?